ஜாலில் அமைக்கப்பட்டுள்ள கலாசார மையத்தின் பெயர் மாற்றப்பட்ட விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் தமிழ் அரசியல்வாதிகளையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற நியாயமான சந்தேகத்தினை தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கின்றது. திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கான நடைமுறைகளை இப்போ அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பட்டதாரிகள் சங்கத்தால், வேலையற்றோர் பட்டதாரிகள் சங்கத்தால் ஒரு போராட்டம் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றும் அந்த போராட்டம் தமிழாராய்ச்சி படுகொலை நினைவு தூவிக்கு கிட்ட நடந்திருக்கு. இந்த பையன் இப்போவும் புடவை கடையில் வேலை செய்கிறான், ப்ரைவேட்டில் தான் வேலை செய்கிறான். இதே காய் பட்டம் படிச்சுட்டு ஸ்டேரிங் பிடிச்சி கொண்டு இருக்குது. இதே காய் விவசாயியாக நிற்குது, மம்படி பிடிக்குது. சார் நான் இதுல இருக்கிறோம் சார். நீங்கள் ஆளுநர் வரமாட்டோம், நாங்க ஏனைய முடக்கிறோம் சார். அப்படி அங்க போலீஸ் பிடிச்சா போனா கூட நீங்கள் அதுக்கு பொறுப்புக்கிறோம். சரியா சார்? நாங்க என்ன முடிவு எடுக்கணும் ஒன்று நாங்கள் சார் we are not terrorists. we are ஜெஃப்னாபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த ஜாழ்ப்பாண கலாசார நிலையத்தின் பேர் மாற்றம் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த பேர் மாற்றம் தொடர்பாக இந்திய பரப்பில் ஆதரவு நிலைப்பாடும் இருக்குது. அந்த வகையில் ஜாலில் அமைக்கப்பட்டுள்ள கலாசார மையத்தின் பேர் மாற்றப்பட்ட விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் தமிழ் அரசியல்வாதிகளையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. இந்த நிலையில் இந்திய உதவியின் கீழ் ஜாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தனி சிறப்புமிக்க சின்னமாக திகழ்கிற கலாசார நிலையத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டப்பட்டதை வரவேற்பதாக நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கார். இப்போ ஏற்கனவே இந்த ஜாழ்ப்பாண பரப்பில், குறிப்பாக இலங்கையிலையும் ஜாழ்ப்பாண பரப்பில் இதற்கு எதிர்ப்பலைகள் அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பான ஒரு வரவேற்பை செஞ்சிருக்கிறார். அதுலேயும் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தப்படுவதோடு இந்திய இலங்கை மக்களிடையிலான கலாசார, மொழி, வரலாற்று மற்றும் நாகரிக புனைப்புகளுக்கான சான்றாகவும் இருத்துக்களும் என்று குறிப்பிட்டிருக்கார். உண்மையிலேயே இந்த சமீப காலத்துக்கு முதல் இந்தியாவில் இந்த திருவள்ளுவருக்கு காவி உடை தரித்து, அதாவது இந்த திருவள்ளுவரையும் ஒரு மத சார்பற்றவராக மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு நடந்தது. அதற்கும் பலரால் விமர்சனம் முன்வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுவும் ஒரு எதிர்ப்பலையாக இந்த இந்தியாவில் மாறியிருந்தது. அதற்கு பிறகான காலகட்டத்தில் இப்போ வரைக்குமே இந்த திருவள்ளுவரை போற்றுகின்ற ஒரு செயற்பாடு இங்கே ஒரு முக்கியத்துவமான செயற்பாடாக இருக்கின்றது இந்தியாவில் வட இந்தியா பரப்பிலை. ஆகவே அந்த வகையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாட்டில் தான் இதுவும் அமைந்திருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள கலாசார நிலையத்துக்கு தெய்வ புலவரான திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டவை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் கூறியிருக்கிறார். இந்திய இலங்கை உறவுக்கு சான்றாக அமைந்துள்ள கலாசார மையமானது இந்திய உதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு அபிவிருத்தி திட்டமாகும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதேவேளை ஜாலில் அமைக்கப்பட்டுள்ள கலாசார மையத்தின் பெயர் மாற்றப்பட்ட பின்னணியில் தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இருக்குமோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். எனினும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களில் ஒன்றான ஜாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த விஷயம் தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஜாலில் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து தான் அதிர்ச்சியுற்றதாக தெரிவித்திருக்கின்றார். திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல. ஜாழ்ப்பாணத்துக்கு உரித்தான பெயர்களான ஜாழ் கலாசார மையம் அல்லது ஜாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது தனிப்பட்ட கருத்து என ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இங்கே தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற அமைச்சர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கு, இது தொடர்பான ஒரு அதிருப்தி ஒன்று இருக்கிறது. இதன் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வடக்கு கிழக்கில் அரசகர மொழி தமிழாக இருக்கிற
வெளியிட்டு திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் பேர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த மண்டபத்திலே தமிழ் மொழிக்கு இறுதி இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமைச்சரவை அந்த சொல்ல ஒரு அமைச்சர் என்ற வகையில் இந்த நிலப்பாடு நன்றி. உண்மையிலேயே வடகிழக்கில் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வசிக்கின்ற பிரதேசங்களில் அனைத்தும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்களும் கூட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அலுவலகத்தின் பதாகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய போஸ்ட் இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ் மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி. அந்த வகையில் அண்மையில் இது நாள் வரைக்கும் இந்தியாவினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றம் செய்வதில் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது. அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதும் இங்கு இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அன்று அவ்விடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கின்றது. திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு 3வது இடம் கிடைத்திருக்கிறது. முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வள்ளுவரை 3வது ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இது அவ்வளவு நல்ல விடைமல்ல என்பது ஒன்று. அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதைவிட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நான் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும். இரண்டாவது, சிங்கள மொழிக்கு 2வது நிலை வழங்கியிருந்தாலும் கூட சிங்கள மொழியும் இதிலும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்குது. அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திறப்பு விழா செய்து, அதாவது இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது யாழ் நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல. அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும். உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். அந்த வகையில் இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு பரவலான செய்தியாக வார விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சவினுடைய வீடு தொடர்பான விடயம். முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகள் தொடர்பாக ஆண்ட்ரூ மார்சநாயக் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தவர் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவர்களுக்கு 1/3 பங்கு, அதாவது அவருடைய சம்பளத்தின் 1/3 பங்கு தான் வழங்கப்படும், அல்லது அவர்களுக்கு வீடு வழங்கப்படும். வீட்டு வாடகை சம்பந்தமாக அவர்களது சம்பளத்தின் 1/3 பங்கு அல்லது அவர்களுக்கு வீடு வழங்கப்படும். ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்ட வீடு 46 லட்சம் ரூபா மாத வாடகையாக 46 லட்சம் ரூபா வாங்குவதற்கு பெறுமதியானது என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. காணி தொடர்பாக மதிப்பீடு நடக்கல, ஆனால் வீடு தொடர்பான மதிப்பீடு இப்படித்தான் இருக்குது. ஆக இப்படியான நிலையில் நாங்கள் இந்த வீட்டை விட்டு அவர் எழும்போடும், அல்லாது அவருக்குரிய அந்த 30,000 ரூபாயை கழிச்சிட்டு மிச்ச பணத்தை அவர் இந்த வீட்டுக்கான வாடகையாக தரணும். அந்த வகையில் இந்த செய்திகளை ஊடகங்கள் வாயிலாக கேட்ட மஹிந்த ராஜபக்சவுக்கு உறவினர்களும் நெருங்கியவர்களும் இது தொடர்பாக அவர்களிடம் விசாரித்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமை தொடர்ந்து வந்தால் இது பிரச்சனையாகக்கூடும் என்று மஹிந்த ராஜபக்சவனுடைய மூத்த மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் இங்கிருந்து வெளியேறுவதற்கு திட்டமிட்டுமான தகவல்கள் வந்திருக்கு. ஆகவே அவர்கள் அந்த வாடகை விட, அதாவது அவர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கான நடைமுறைகளை இப்போ அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வந்திருக்கு.
அந்த வகையில் மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் சாகர காரியவசம் அவர்களும் இது தொடர்பாக தன்னுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டியிருக்கின்றார். அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், பயங்கரவாதிகளுக்கு மஹிந்த ராஜபக்சே பலிகடாவாக்குவதற்கான முயற்சிகளை தான் இந்த அரசாங்கம் இப்போ செஞ்சோன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயராம வீட்டை கையகப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செஞ்ச விடயங்கள் தொடர்பாகவும் என்னுடைய விமர்சனங்களை தெரிவிக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காக நாட்டை காப்பாற்றிய தலைவரின் பாதுகாப்பை நீக்கவோ அல்லது விஜயராம வீட்டிலிருந்து அவரை அகற்றவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தான் வெறுப்புடன் கண்டிப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் குறித்த விடயங்கள் யாருடைய நலனுக்காக செயற்படுத்தப்படுகின்றது என்பதையும் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சாகர காரியவசம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். களுத்துறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது இல்லத்திற்கு வாடகையாக 4.6 மில்லியன் செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஜனாதிபதி அன்று குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயம் தொடர்பாகத்தான் பலரும் பேசப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாகத்தான் நாங்கள் முதல் சொன்ன அந்த செய்தியாக, அதாவது மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டை விட்டு எழும்புறதுக்காக தயார் நிலையில் நாமல் ராஜபக்ச இருக்கிறார் என்ற தகவலும் சம்பந்தமான தகவல் தான். ஆகவே அந்த விமர்சன பாங்கில் தான் இப்போ பொதுஜன பிரமுனோடு இருக்கிற பலரும் இந்த விமர்சனங்களை முன்வைச்ச வண்ணமே வரையினோம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பட்டதாரிகள் சங்கத்தால், வேலையற்றோர் பட்டதாரிகள் சங்கத்தால் ஒரு போராட்டம் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றும் அந்த போராட்டம் தமிழாராய்ச்சி படுகொலை நினைவு தூவிக்கு கிட்ட நடந்திருக்குது. அந்த இடத்துல நடந்த சம்பவத்தில் என்னென்ன விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன, அதாவது வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவரால் என்னென்ன விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அவர்கள் செஞ்ச அந்த போராட்டத்தில் கூலி தொழிலாளிகள் வேடமிட்டு, அதாவது வீதி சுத்திகரிப்பாளர்கள் வேடமிட்டு அவர்கள் அந்த போராட்டத்தை நிகழ்த்தியிருந்தவர். அதற்கு பிறகு அது தொடர்பான விமர்சனங்களும் வந்திருந்தது. அதாவது கூலி தொழிலாளிகளை, வீதி சுத்திகரிப்பாளர்களை நகைப்புக்குரியதாக மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இது மாறி இருக்கின்றது, அவர்களை சாதாரணமாக எண்ணி விட்டார்கள் என்ற பொருள்பட பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் முகமாக அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார், நாங்கள் எங்களில் சில பேர் கூலி தொழிலாளர்களும் இங்கே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தந்தையர்கள் கூலி தொழிலாளர்களாக இருந்து தான் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை படிக்க வச்சார், கஷ்டப்பட்டு. அந்த வேலை எங்களுக்கு தெரியும். நாங்கள் கூலி தொழிலாளர்களை நகைப்புக்குரியதாக மாற்றுவதற்கோ அல்லது சுத்திகரிப்பு தொழிலாளர்களை நகைப்புக்குரியதாக மாற்றுவதற்கோ அந்த போராட்டத்தை செய்யவில்லை. எங்களுக்கு பட்டம் கிடைச்சதால் என்ன கிடைச்சது என்பதை அரசுக்கு சொல்கிறதுக்கும் அரசுக்கு அழுத்தம் பிரயோகிக்கிறதுக்கும் தான் நாங்கள் இந்த விடயத்தை சொன்னோம். அதே மாதிரி இந்த முறையும் நாங்கள் அரசுக்கு அழுத்தம் பிரயோகிக்க உள்ளோம். அந்த வகையில் ஆளுநர் இல்லத்துக்கு முன்பாக சென்று ஒரு மகஜர் ஒன்றையும் கையளிக்க உள்ளோம் என்ற பொருள்பட அவர் தன்னுடைய அந்த உரையை நிகழ்த்தியிருந்தவர். நாங்கள் கடந்த நாட்களில் பெரிய ஒரு விமர்சனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளோம். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு மனமெருத்தத்தோடு இன்றைய தினம் கூடியிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய போராட்டம் எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக, எங்களுடைய நிலைமையை அரசாங்கத்துக்கு கூறுவதற்காகவே தவிர எந்த ஒரு தொழிலாளிகளை இழிவுபடுத்துவதற்காக இல்லை. நாங்கள் போராட்டம் கடந்த நாட்களில் தொடங்கும் போதும் இதே இடத்துல வச்சு எங்களோட தெளிவான பதிலை சொன்னாங்க. நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் யாரை மனநோவுப்படுத்துவதற்காகவும் அல்ல, எங்களுடைய போராட்டத்துக்காக யாரை இழிவுபடுத்துவதற்காகவும் அல்ல. நாங்கள் போட்டுக்கிற அங்கிகளும் பல்கலைக்கழகங்களையும் சரி, பட்டமளிப்புகளாகவே சரி இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை என்பதற்காகவே அந்த ஒரு கவனஈர்ப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் கூட பாதி பேர் ஆரம்பத்தில் இருந்து பார்க்காத ஆட்கள் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்து தெளிவில்லாமல் எங்களை பற்றி தவறான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்வதற்காக ஒரு களமாக இந்த இடத்தை நான் பயன்படுத்துகின்றேன். அதாவது நாங்கள் எல்லாருமே கூலி தொழில் செய்தவர்களால், நான் ஒரு கையில் டிகிரி இருந்தாலும் ஒரு கையில் மேசன் கரண்டி பிடிச்சவன் தான். சரியா? சேம் இதே இந்த பையன் இப்போவும் புடவை கடையில் வேலை செய்கிறான், ப்ரைவேட்டில் தான் வேலை செய்கிறான். இதே கை பட்டம் படிச்சுட்டு ஸ்டேரிங் பிடிச்சி கொண்டு இருக்குது. இதே கை விவசாயியாக நிற்குது, மம்படி பிடிக்குது. நாங்கள் தொழிலை கேவலப்படுத்தையில் நாங்கள் அதே தொழிலை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அரசாங்க வேலை கேட்குறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கின்றபடியாக அரசாங்க வேலையை கேட்கின்றோம். இப்போ சாதாரணமாக ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் 8ஆம் ஆண்டு படித்த புத்தக பையோட போய் அரசாங்கத்தில் நிற்க முடியாது, அரசாங்க வேலை தான்னு சொல்லி. அதே ஓல வேலையில் ஃபெயில் விட்டாலும் அரசாங்கத்தில் போய் கோரிக்கை முன்வைக்க முடியாது, அரசாங்க வேலை தான்னு சொல்லி. எங்கள்கிட்ட படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, தகுதி இருக்குது. அதே தகுதியை வைத்து கொண்டு தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட வேலை கேட்குறோம், அரசாங்கம் தான்னு சொல்லி. நாங்கள் நிறைய பேர் சொல்கிற கருத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவாக வந்தாலும் நாங்கள் ஏற்கிறோம்.
ஏனென்று சொன்னால் எல்லாரும் எங்களுடைய தங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்காத ஒப்பிக்கின்றார்கள், அதை நாங்கள் ஏற்கின்றோம். இது நாங்கள் அரசாங்க வேலை தான் வேணுமென்று சொன்னால் இந்த கூட்டம் 5 வருஷத்துக்கு முன்னுக்கே செத்து இருக்கும். இதுவரைக்கும் சுயதொழிலோ சரி பிரைவேட்டிலோ சரி வேலை செய்வதபடியாகத்தான் இதுவரைக்கும் இந்த கூட்டம் உசுரோடு இருக்குது. நாங்கள் வெறும் அரசாங்கத்தை நம்பி இருக்கையில் அரசாங்கத்தை நோக்கி பயணிக்கிறோம். அதே இது இவ்வளோ காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுயதொழிலையும் எங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் தொழிலை வேலை செய்து நாள் கூலிக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கோம். இன்றைய நாள் கூலியை விட்டு குறைந்தபட்ட சம்பளமாக 1400 ரூபா. அந்த 1400 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு லீவு போட்டுட்டு இதில் வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இது இன்றைய மழையின் காரணத்தாக வாய்க்கால் வரம்பு வெட்டி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் தான் இன்றைய சூழ்நிலையில் இவ்வளோ பேர் நிறைய பேர் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. நாங்கள் எந்த ஒரு வேலையும் கேவலம் இல்லை, ஏன்னு சொன்னால் அதே வேலையை தான் நாங்களும் செய்கின்றோம். இதை உணராதவர்கள் கருத்து கணிப்ப நீங்கள் உங்களுடைய சில மீடியாக்காரர் தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக எங்களை பயன்படுத்துகிறீர்கள். எங்களுக்கு பயன்படாத பட்டம் உங்களுக்கு பயன்படட்டும், அதில் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் நொந்து போயிருந்த நாங்கள் தற்போது உங்களால் வெந்து போயிருக்கின்றோம். அவ்வளோ பட்டம் படிக்கிற வரைக்கும் பட்டு தான் படிச்சினாங்க, கஷ்டப்பட்டு தான் படிச்சினாங்க, நஷ்டப்பட்டு தான் படிச்சினாங்க. இப்போ பாடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். எல்லாரும் சொகுசு வாழ்க்கை வாழையில் அரசாங்கத்தின கோரிக்கை வைக்கிறதுக்கு நியாயமான கோரிக்கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியாக நாங்கள் கேட்குறோம். எங்கள்கிட்ட திறமை இருக்கிறபடியாக கேட்குறோம். இதே தான் எங்கட மண், இதுதான் எங்கட வாழ்வாதாரம். இந்த மண் தான் எங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே இந்த மண் தான். நாங்கள் வெளிநாடு போகிற அளவுக்கு எங்கட வசதி இல்லை, எங்கட பொருளாதார சூழ்நிலை இல்லை. செத்தாலும் இதே இடத்துல தான் விறகுல சாகிறன்னு தான் எழுதி வச்சிருக்கு, வெளிநாட்டில் கரண்டில் சாகிறதுக்கு எழுதி வைக்கல. அப்போ நாங்கள் வாடுற வரைக்கும் எவ்வளோ ஆளுக்கு எங்களால் தகுதி இருந்து கொண்டும் தற்காலிகமான வேலைகளும் ப்ரைவேட் வேலைகளும் செய்கிற அளவுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கல. அப்படியே ப்ரைவேட் வேலை தான் செய்யணுமென்று சொன்னாலும் கூட இவ்வளோ தூரத்தை படிப்பு தேவையில்லை. இதே நாட்டில் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஓலெவல் ஃபெயில் விட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தது. அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஓலெவல் ஃபெயிலுன்னு சொன்னால் தான் வேலை. அந்த இதுக்கு அரசாங்கம் முன்வர முடியும், அவங்களோட நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். ஓலெவல் ஃபெயில் விட்டவனு நாளைக்கு ரோட்டில் கட்ட வழியில் தீய வழியில் போகக்கூடாது, குற்றங்கள் குறையணும் என்ற ஏதோ நல்ல சிந்தனையில் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தில் அதே அரசாங்கம் முடிஞ்சு தாண்டி வந்து நிற்கின்றோம். இப்போ இதே பட்டப்படிப்பு முடித்தவனுக்கும் அரசாங்க வேலை இல்லைன்னு சொல்கிறது எங்களோட கோரிக்கை நியாயம். நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரைவேட் தொழிலை விட்டுட்டு வந்து நிற்கிறோம். அப்படி பிரைவேட் தொழிலை செஞ்சு கொண்டும் அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை விடுவது, அழுத்தம் கொடுப்பது, அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பது தப்பு என்று சொன்னால் அதே தப்பை திருப்ப நாங்கள் செய்து கொண்டே தான் இருப்போம். Okay, sir. It's okay. Not bad, sir. Thank you, sir. சார் அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல இருப்போம் சார். சார் நான் இதுல இருக்கிறோம் சார். நீங்கள் ஆளுநர் வரமாட்டோம், நாங்க ஏனைய முடக்கிறோம் சார். அப்படி அங்க போலீஸ் பிடிச்சோம் போனா கூட நீங்கள் அதுக்கு பொறுப்புக்கிறோம். சரியா சார்? பரவாயில்ல. நீங்க அரசாங்கம் எல்லாருமே நீங்க பரவாயில்ல விட்டு போறாங்க. நாங்க லேடி பண்ணி எதிர்பார்த்துக்கலாம். මෙතන පාරවල් බ්ලොක් කරොත් වාහන වලට හිංසා වුණොත් මේ යන මිනිස්සුන්ට කරදර වුණොත් මම ඔයගොල්ලන්ව ඒක නිසා සුවඳ මේ වැඩේ කරගන්න මේගොල්ලෝ කැමති හම්බෙන්නේ
பாதுகாப்பு வழங்குறதுக்கு எங்களுடைய போலீஸ் அதிகாரம் நிற்கிறோம். எங்களை வந்து கீழ்மட்டமாக தரங்குறைவான இடத்துல வந்து வச்சிருக்கணும் சொல்ற இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு பட்டதாரிகள் பொதுவாக இருக்கு. விளங்குதா? இப்ப எல்லா பட்டதாரிகளும் விளங்கணும். இப்ப இந்த இடத்துல நாங்கள் என்ன முடிவெடுக்கணும் ஒன்று நாங்கள் ஒரு மாட அதாவது பட்டதாரிகள் பிரச்சனை சொல்லி ஒரு மீடியாவில் கூட கதைக்கு தெரியாமல் Sir, we are not terrorists. We are collected. We are educated. Agriculture. அவர் மீடியாவில் இதே இடத்துல சொன்னாங்க பதில் தந்தா கார்டு நாங்கள் பதில் பதிலுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஏன் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இல்லை, எல்லா குடும்பத்திலும் இருக்குதான ஒரு பேனை பிடிக்கிற ஒரு கை உண்டு. அந்த வகையில் ராஜபக்சக்கள் தொடர்பான இன்னொரு தகவலும் வெளியாக இருக்குது. யாருடைய தகவல்னு பார்த்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ச பற்றிய தகவல். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கடந்த 17ஆம் தேதி அன்று விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் அங்கே என்ன நடந்தது, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் என்ன விடயங்களை தெரிவித்தார் என்பது தொடர்பான விடயத்தை தான் இந்த தகவலில் பார்க்க போகிறோம். கதிர்காமத்தில் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக 12 அறைகளை கொண்ட கட்டத்தை கட்டிய நிலையில் ராஜபக்சவின் பெயரில் பெறப்பட்ட மின்சார கட்டணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த கட்டத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வுத்துறையிடம் தெரிவிச்சிருக்கிறார். அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறையினர் நடத்தி வரும் விசேட விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை கடந்த 17ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்சவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த கட்டுமான பணிகள் 2010க்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டன. குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணைகளில் இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு குழுவின் உழைப்பு பங்களிப்புடன் இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. இந்த கட்டம் கட்டப்பட்டதிலிருந்து கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அதை கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை பாதுகாக்க கடற்படை வீரர் நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக கடந்த 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வுத்துறையினரால் ஜோசித ராஜபக்சவும் விசாரிக்கப்பட்டார். அந்த கட்டத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அவரும் கூறியிருந்தார். ஜோசித ராஜபக்சவை விசாரிப்பதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வென்னியாராச்சியிடமும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் டிசம்பர் 27 அன்று விசாரணை நடத்தியிருந்தனர். அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் விசாரணை நிறுத்தப்பட்டது. அந்த கட்டத்துக்கான மின்சார கட்டணம் ராஜபக்ச என்ற பெயரில் பெறப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே இது தொடர்பாக தான் விசாரணைகள் நடந்திருக்கு. இது தொடர்பாக அவர்கள் சொல்கின்ற பொழுது இதோட சம்மந்தப்பட்ட எல்லாருமே இந்த கட்டத்துக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மேலதிகமான விசாரணைகள் நடத்துகிற இடத்துல இது தொடர்பாக என்ன விடயங்கள் நடக்கப்போகுது, என்ன விடயங்கள் வெளிவரப்போகுது என்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச தொடர்பாக எந்த ஒரு தகவலும் அதாவது எந்த ஒரு அரசியல் சம்பந்தமான விடயம் பெருமடுப்பில் இப்போ சமீப காலங்களாக வெளியாக இல்லை. அந்த வகையில் இந்த விடயம் வெளியாக இருக்கிறது ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது.